சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி. ரொம்பவே சூப்பரான டெசர்ட் ஐட்டம் இது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்ய ஒரு பவுல்ல பாஸ்மதி அரிசி 4 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி ரொம்பவே நல்லா ஊறி இருக்கு. இந்த மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல அரைச்சி எடுத்துக்கோங்க. பிரியாணி கரைக்கும் போது நான் ரொம்ப தண்ணியா அரைக்கல, கொஞ்சம் திட்டு திட்டா தான் இருக்கும். இது போல திட்டு திட்டா தான் அரைக்கணும். ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு பேன்ல பால் 1 லிட்டர் ஊற்றிக்கோங்க. நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அப்பதான் பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். பால் நல்லா குதிச்சதும் குங்குமப்பூ 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு குறைவா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குங்குமப்பூ சேர்க்கும் போது நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒரு லைட் லெமன் கலர் கிடைக்கும். சைட்ல இந்த மாதிரி ஏடெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு சர்க்கரை 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம அரைச்ச அரிசியை இதெல்லாம் சேர்த்துருங்க. அரிசி இந்த பால்லேயே நல்லா அரிசியெல்லாம் பாருங்க நல்லாவே வெந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் திக்கா ஆகணும். பால் நல்லா சுண்டி அரிசி நல்லா வெந்திருக்கு. நல்லா ஒரு ஈர் பதத்துக்கு வந்துருக்கு. ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பிரியாணி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். மேல உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கு பதிலா பிஸ்தா அது கூட வச்சுக்கலாம். கொஞ்சமா குங்குமப்பூ. அவ்வளோதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம பிரியாணி. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பிரியாணி அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமா ரொம்ப நல்ல ஜில்லுன்னு இருக்கு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. அப்படியே கிரீமியா இருந்தது. அந்த பாலெல்லாம் சுண்டி அரிசிலாம் வெந்து அவ்வளோ நல்ல டேஸ்டா இருந்தது. என்னோட ஒவ்வொரு வீடியோவையும் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்றேன். என்னோட இந்த முயற்சியை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் லைக் பட்டனை கண்டிப்பா பிரஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சோயும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷஸ் எதா இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.